வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன செய்தின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2025 ஆண்டுக்கான பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மகிழ்ச்சியான செய்தி தான் இப்போ கூடிய சீக்கிரத்தில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி பொங்கல் பரிசு அவங்க அறிவித்திருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகவும் மன வருத்தமாக இருந்து, ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன 2024 ஆண்டு பொங்கல் பரிசுக்கு ரொக்க பணம் கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபா கையிலேயே அமௌண்ட் கொடுத்தாங்க. இந்த வாட்டி இது பார்த்தீங்கன்னா அதற்கான அமௌண்ட் தொகை அவங்க அறிவிக்கையில் அதற்கான ரீசன் பல சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்குறனால தான் நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்களிடையே நிறைய கோரிக்கை இருந்தது. கண்டிப்பாட்டு எங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகையில் கண்டிப்பாட்டு இந்த ரொக்க பணம் 1000 ரூபா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அறிவித்த அறிவிப்பில் 2.21 கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சை அரிசி, சர்க்கரை, ஒரு கரும்பு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு கூடவே அடிஷனலாட்டு 1000 ரூபா ரொக்க பணமும் வழங்கணும்னு சொல்லிட்டு மக்களுடைய கோரிக்கை இருந்தது. மக்களுடைய கோரிக்கையை அரசு இனிப்ப கூடிய சீக்கிரத்தில் ஏற்க உள்ளதாட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்திருந்தா நீங்களுடைய எதிர்பார்த்த 1000 ரூபா ரொக்க பணம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான அறிவிப்பு வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இதாட்டு வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகையில் எனக்கு 1000 ரூபா ரொக்கம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கூடிய சீக்கிரத்தில் அதற்கான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தார்களுக்கு பொங்கல் தொகுப்பூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடைகளில், அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இதற்கான டோக்கன் மூலம் தான் இதற்கான பரிசு தொகை, அதாவது கிஃப்ட், பொங்கல் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதனால் டோக்கன் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ உங்களுக்கு டோக்கன் கடைகளில் இருந்தால் உங்களுடைய நியரஸ்டாக இருக்கிற உங்களுடைய அந்த நியாய விலை கடையில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டோக்கனை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ டோக்கனை பெற்றுக்கொள்ளும் போது அந்த டோக்கனை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பச்சை அரிசி, கரும்பு, சர்க்கரை இதெல்லாம் கொடுக்கப்படும். ஸோ அதுக்கு கூட அடிஷனலாட்டு இனி 1000 ரூபா கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அதற்கான கன்ஃபார்மான தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடம் விடைபெறுவது உங்கள்